இட்டாலியன் பாஸ்தா சீஸ் இல்லாமல், பால் இல்லாமல், டோஃபு இல்லாமல், பன்னீர் இல்லாமல் பண்ண முடியும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு சிக்பீஸ், அதாவது வெள்ளை கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து அதை தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு அதை பாயில் பண்ணும்போது கிடைக்கிற தண்ணியை வச்சு பண்ணுற சாஸில் பண்ண பாஸ்தா இது. இந்த சிக்பீஸ் பாயில்டு வாட்டரில் வச்சு பண்ணுற இந்த ஒரு பர்டிகுலர் ரெசிபிக்கு, டிஷ்ஷுக்கு அக்வாஃபாபான்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக இது வந்து நான் டைரி விப்டு க்ரீமாக இதை பேக்கிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி இந்த க்ரீமை வச்சு பாஸ்தா ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரஸ்ட் மீ, ரொம்பவே நல்லா இருந்தது இந்த பாஸ்தா. அதாவது சம்படி ஹூஸ் லாக்டோஸ் டாலரண்ட், பால் இதெல்லாம் டைஜஸ்ட் ஆகாதவங்க, ப்ளஸ் வெயிட் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டில் தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். டெஃபினட்டாக இட் இஸ் குட். ஒரு கடாயில் ஆலிவ் ஆயில் போட்டு ஃபஸ்ட்டு கார்லிக்கை நல்லா ப்ரௌன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான வெஜ்ஜீஸ் போட்டு அந்த வெஜ்ஜீஸ் சாட்டே ஆனதுக்கப்புறம் இந்த விப்டு க்ரீம் அக்வாஃபாபா, தட் இஸ் அக்வாஃபாபா பண்ணுறது எப்படின்றது நான் ஒரு தனி ரெசிபியாக ஏற்கனவே என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் தரேன். பட் இந்த பர்டிகுலர் சாஸ் நான் எப்படி பண்ணேன்னா, அக்வாஃபாபா வாட்டர், ஆலிவ் ஆயில் ஒரு டீஸ்பூன் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் 5 மினிட்ஸ் சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். அந்த சாஸில் பண்ண பாஸ்தா தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப்